திருக்குறளில் ஆர்வம் உள்ள நேர்களுக்கு என்ன இருக்குங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் நம்ம சொல்ல போறோம். திருக்குறள் வந்து நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு நம்ம வீடியோஸ் போட்டு 1 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சப்போர்ட் பண்றீங்க நிறைய பேர், 6 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபருங்கிறதோட நிறைய மக்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லா படிக்கிறவங்களுக்கும் வந்து நன்மை போறணுங்கிறதுக்கோசம் நம்ம வீடியோ வந்து பங்கு எடுக்கிறோம். அதெல்லாம் வந்து பாக்குறவங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணி பாருங்க, வீடியோஸ் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்தை தான் நம்ம சொல்ல போறோம். 3வது அதிகாரங்கிறது வந்து நீத்தர் பெருமை. அதுல நீத்தர் பெருமை, நீத்தர் பெருமைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்கிற வந்து துன்பம், கஷ்டம், வேதனை, வெறுப்பு, பல விதமான கலவையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இது அனைத்தையுமே வந்து துறந்தவங்க வந்து இருப்பாங்க. அதாவது எனக்கு இன்பமும் வேணாம் துன்பமும் வேணாம், நான் எல்லாத்தையும் துறந்துட்டு நான் ஒரு துறவியா வாழ்க்கையை வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி வாழ்வாங்க பாத்தீங்களா. அவங்களோட பெருமைகளை வந்து சொல்றதுதான் வந்து இந்த நீத்தர் பெருமையை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு துறவியை பார்த்திருக்காரு, துறவி கிட்ட பழகி இருக்காரு, துறவி என்னென்னலாம் விஷயங்கள்லாம் சொல்றாரோ அது எல்லாத்தையும் கேதர் பண்ணியிருக்காரு, ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. பல துறவிகிட்டையும் போய் ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு துறவிகளோட பெருமை என்ன, துறவிகளோட நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, எல்லாமே வந்து தீமைகள்ங்கிறது கிடையாது, அது வந்து ஃபுல்லாவே அவங்களோட பெருமைகள். அதை பத்தி திருவள்ளுவர் வந்து சொல்றாருங்க. நம்ம அது வந்து ஒவ்வொரு குறளா பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் குறள் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நீத்தர் பெருமை, த மெரிட்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேங்களா? ஆசிஸ்டிஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஓகேங்களா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரதராஜர் ஐயா என்ன உரை சொல்றாருன்னா, ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜர் ஐயா சொல்றாரு. கருணாநிதி ஐயா என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கத்தில் உறுதியான துறவிகளின் பெருமையை சான்றோர் நூலின் விருப்பமுடன் உயர்வாக இடம்பெறும் அப்படிங்கிறத சொல்றாரு. இதையும் கேட்டுக்கிட்டீங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா சாலமன் பாப்பையா ஐயா என்ன உரை சொல்றாருன்னா, தமக்குரிய ஒழுக்கத்தில் வாழ்ந்து ஆசைகளை அறுத்து உயர்ந்த மேன்மைகளின் பெருமையை சிறந்தவற்றுள் சிறந்தது என்று நூல்கள் சொல்கின்றன. அப்ப அதாவது எல்லா நூல்களையும் பாருங்களேன், இது நான் சொல்ற உரைதான், எல்லா நூல்களையும் பாருங்களேன், கெடுதல் செய்யறவங்களை பத்தி நம்ம வந்து நூல்கள்ல வந்து சிறப்பா சொல்ல மாட்டாங்க. அது வில்லங்கிற மாதிரி வந்தாலும் அந்த வில்லனுக்கு ஹீரோவா இருந்து நல்லது பண்ணியே எப்படி ஜெயிச்சாரு, ஒரு நல்லது பண்ணி எப்படி சக்சஸ் பண்ணாரு அப்படிங்கிற விஷயம் தான் வந்து சொல்லுவாங்க. அப்பனா எல்லா நூல்களிலும் வந்து பாத்தீங்கன்னா அற வழியில வந்து இருக்கிறவங்களும் நல்லவங்களை பத்தி சொல்லுவதே இந்த நூல்களோட வேலை. எல்லா நூல்களையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அறவழி இல்ல, அறவழினா நீதி, நியாயம், உண்மை, உண்மை, நேர்மை, இந்த வழியில பின்பற்றவங்களோட வந்து விஷயத்த சொல்றதுதான் வந்து இந்த நூல்களோட வேலை. ஒரு புக்கோட வேலை என்னன்னா நல்லவங்களை பத்தி சொல்றதுதான். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கெட்டதை வந்து விட்டவங்களை பத்தி சொல்றதுதான் வந்து நூல்களோட வேலை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? இது நீத்தர் பெருமையோட ஃபர்ஸ்ட் குறளோட டைப். ஓகேங்களா? துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டார் அற்று. ஓகேங்களா? பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவது போன்றது. ஓகேங்களா? உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா? அதே போலதான் உண்மையாக பற்றுக்களை துறந்தவர்களின் உத்தமர்களின் பெருமையும் அளவிடவே முடியாது. இது கருணாநிதியோட உரை. சாலமன் பாப்பையோட உரை வந்து பாத்தீங்கன்னா, ஆசைகளை விட்டு விலகுவரின் பெருமையை எண்ணிக்கையால் அளவு கூறுவது இந்த உலகத்தில் இறந்து போனவர்களின் எண்ணிக்கையை எல்லாம் எண்ணுவது போல ஆகும். அதாவது இது என்னோட உரையை. அதாவது என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி குறள் நம்ம எல்லாமே 3 பேரோட உரையும் படிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஆசைகளை விட்டு, அதாவது ஆசைங்கன்னா ஆசைகளாலதான் வந்து பெருசா வந்து பிரச்சனையே ஏற்படுது. ஓகேங்களா? அதனால ஆசைகளை, ஐம்புலங்களையும் ஆசைகளையும் வந்து அப்படியே அதை விட்டு அது கண்ட்ரோலா கப்பு சிப்புன்னு வச்சுட்டு இருக்கிறவங்களோட விஷயம் என்னன்னா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இறந்து, அதாவது பாத்தீங்கன்னா இந்த அவங்களோட பெருமைகளை வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகத்துல வந்து யார் பிறந்தாங்க இறந்தாங்கிறத அளவிட முடியாதுல்ல, அந்த மாதிரி அவங்களோட பெருமைகளை வந்து அளவிட முடியாது அப்படிங்கிறது வந்து குறளா வந்து இந்த 2வது குறள் இருக்கு. ஓகேவா மம்மி? ஏன்னா எனக்கு சின்ன வயசுல அவங்க தான் திருக்குறள் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களுக்கே டீச்சர் அம்மாவுக்கு அவங்களுடைய கிளாஸ் எடுக்கிறேன். இருமை வகைத்திரின் தீன்றாற் பூண்டார் பெருமை பெருங்குறளுள்ளது பிறப்பு வீடு என்பவன போல் இரண்டாக உள்ளவர்களின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தின் மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. ஓகேங்களா? பிறப்பு வீடு என்பன போல் இரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது அப்படிங்கிறத சொல்றாரு. இது நம்மளுக்கு சுத்தமா புரியலாத மாதிரிதான் இருக்கு. நம்ம கலைஞர் ஐயா வந்து கரெக்டா சொல்லுவாரு, அவ்வளவுதான் நம்ம பார்ப்போம். நன்மை எது தீமை எது என்பதை ஆராய்ந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்களாக.
ஆவார்கள். ஓகேங்களா? அடுத்து சாலமன் ஐயா பாவாவோட உரைய சொல்றோம். இன்மையின் துன்பத்தையும் மறுமையில் இன்பத்தையும் அறிந்து மெய் உணர்ந்து ஆசைகளை அறுத்து எறியும் அறத்தை செய்தவரின் பெருமையை உலகத்தில் விளங்குகிறது. இதுல கருணாநிதி ஐயா சொன்னது ரொம்ப அற்புதமா இருக்கு. அதாவது என்ன சொல்றாருன்னா, நன்மை எது, நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். புத்தி சொல்றோம். அந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா எது நல்லதுங்கிறத மட்டுமே நம்ம போக்கஸா எடுத்துட்டு போறவங்களோட பெருமையை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து உலகத்துக்கு வந்து பெருமை உள்ளவர்கள் அப்படிங்கிறது வந்து சொல்றாரு. இது எல்லாமே ஒரு துறவியோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து வரும். துறவினா எல்லாத்தையும் துறந்தவர் அப்படிங்கிற மாதிரி விஷயமா வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து 4வது குறள் சொல்றேன். ஓகேங்களா? ஊரெனும் தோட்டியான் உறைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பார்க்கோர் வித்து அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய யானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜ ஐயா சொல்றாரு. இதுலயும் கருணாநிதி உரைதான் நல்லா இருக்கும் போல. உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்புறங்களையும் அடக்கி காப்பவன் துறவரம் என்னும் நிலத்திற்கு ஏற்ற விதையவன். அதாவது ஐம்புறங்களையும், அதாவது கண்ணு, காது, மூக்கு, வாய், செவி, உடல், இது எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலா வச்சிருக்கணும். கெட்டதை பார்க்க கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, கெட்டதை செய்யக்கூடாது, அதே மாதிரி கெட்ட கெட்ட விஷயத்த செய்யக்கூடாது. சில பேர் வந்து உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு கெடுதல்னு தெரிஞ்சாலும் சில பேர் டீ குடிப்பாங்க, சில பேர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க, சில பேர் வந்து சிகரெட் குடிப்பாங்க. அது உடம்புக்கு கெடுதல்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அந்த ஹாபிட்டுங்கிற மாதிரி பழகிடும். இதெல்லாம் வந்து தப்பு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்ட்ரோலா இருக்கணும். உடம்புனா வந்து நல்லா சாப்பிடணும், தூங்கணும், நிம்மதியா இருக்கணும். அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் வந்து அகற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து ஒரு துறவரத்துக்கு வந்து நல்ல வந்து துறவரம்னா அனைத்தையும் துறந்தவன் தான் வந்து அதுக்கு வந்து அவன் தான் ஒரு சீடு விதை போடுறவன். அவன் தான் ஒரு விதை. அவன் தான் வந்து எல்லாத்தையுமே தேவையில்லாதெல்லாம் வந்து விடுறான் பாத்தீங்களா, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விடுறான் பாத்தீங்களா, ஐம்புறங்கள் ஆசைகள் எல்லாம் விடுறான் பாத்தீங்களா, அவன் தான் ஒரு விதை சீடு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த குறள்ல வந்து திருவள்ளுவர் வந்து சொல்றாருங்க. ஓகேங்களா? அடுத்தது ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பும் கோமான் இந்திரனே சாளுங்கரி 5 புலன்களாகவும் ஆசைகளை ஒழித்தவனினுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்றாவான். ஓகேங்களா? ஓகே, இது அழகா புரியுது. புலன்களை அடக்க முடியாமல் வழி தவறி சென்றிடம் மனிதனுக்கு சான்றாக இந்திரனை விளக்கி ஐம்புலங்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்துவதனால் வான்புகழ் கொண்டவரின் ஆற்றலை எடுத்து காட்டுகின்றான். ஓகே, இது வந்து கருணாநிதி ஐயா. அடுத்து சாலமன் பாப்பையா வந்து அகன்ற வானத்து வாழ்பவரின் இறைவனாகிய இந்திரனே புலன் வழி பெருங்கும் ஆசை ஐந்தையும் மருத்துவனின் வல்லமைக்கு தகுந்த சான்றவன். இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு துறவி ஒரு இந்திரன், ஒரு துறவியை கம்பேர் பண்ண மோஸ்ட்ல கூட இந்திரன் வந்து டம்மி ஆயிடுறாராம். ஏன்னா இந்திரனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெண்ணாசை கொண்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுவா போறாரு. அதாவது அவர் என்னென்ன பண்றாரு உங்களுக்கு தெரியும். பெண்கள் இடத்துலயும் போறாரு. ஏன்னா குழந்தைங்களை பாக்குறதுனால நம்ம வந்து கொஞ்சம் சொல்றதா இருக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதே வந்து ஒரு துறவி வந்து ஐம்புலங்களையும் துறந்தவர் வந்து இந்திரனோட சிறந்தவர், பெட்டரு. அப்படின்னா இந்திரன் ஒண்ணுமே கிடையாது, அவன் வந்து ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த குறள் சொல்ல வருதுங்க. ஓகேங்களா? இந்த 5 குறளும் வந்து சொல்ல வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு குறிப்பா ஷேர் பண்ணுங்க. பாக்குறீங்கன்னா குழந்தைங்க வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து குறளை வந்து ஷேர் பண்ணுங்க. நல்லா பார்த்து பயனடைவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.